إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فإن أصدق الكلام كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فقد قال الله تعالى في محكمه التنزيل وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. சர்வ புகழும் புகழ்ச்சியும் சர்வலோகங்களையும் படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற வல்லநாயகன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானது. சாந்தியும் சலவாத்தும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் நம் தலைவர் நம் உயிரிலும் மேலானவர் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய குடும்பத்தினர்கள் தோழர்கள் தொடர்ந்தவர்கள் மூமின்கள் முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உரித்தாகட்டும் என வேண்டியது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புனிதமான வெள்ளிக்கிழமை தினத்திலே அல்லாஹ் தஆலா நம்மீது கடமையாக்கியிருக்கிற இந்த குத்துபா பிரசங்கத்தை கேட்பதற்காக, அதே போன்று இந்த ஜும்மா தொழுகையை தொழுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகையிலே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்படியான இந்த சந்தர்ப்பத்திலே உபதேசங்களை புறக்கணிக்கும் மனிதர்கள் என்ற அடிப்படையில் சில செய்திகளை அல் குர்ஆன் சுன்னாவின் ஒளியில் ஞாபகப்படுத்தலாம் என நினைக்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, உலகத்திலே வாழுகிற மனிதர்களை அல்லாஹ் தஆலா ஒரு குறிக்கோளோடு தான் படைத்திருக்கின்றார். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அவன் ஏவிய விடயங்களை எடுத்தும் அவன் தடுத்த விடயங்களை தவிர்த்தும் தன்னுடைய வாழ்க்கையை மறுமைக்காக தயார்படுத்துகிற அமைப்பிலும் தான் ஒவ்வொரு மனிதனும் இந்த குறுகிய கால வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த உலக வாழ்க்கையை மனிதன் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் அமைத்துக் கொள்வதற்காக அல்லாஹ் தஆலா அவனுடைய வேதத்தின் மூலமும் அவனுடைய தூதர்களுடைய வழிகாட்டுதல்களின் மூலமும் நமக்கு பல்வேறுபட்ட உபதேசங்களை சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த உபதேசங்களை எல்லாம் எந்த உள்ளங்கள் சரியாக தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கின்றனவோ அவைகள் தம்முடைய செயற்பாடுகளை அல் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தின் அடிப்படையில் அமைத்துக் கொள்வதை நாங்கள் பார்க்கிறோம். அதே நேரம் இந்த அல் குர்ஆன் சுன்னாவினுடைய உபதேசங்களை புறக்கணித்து
அல்லாஹ்வுடையதும் தூதருடையதும் வழிகாட்டுதலுக்கு மாற்றமாக மனோ இச்சையை பின்பற்றி மாற்று மத கலாச்சாரங்களை பின்பற்றி சினிமாக்களிலே உள்ள அந்த நடைமுறைகளைப் போல, நாடகங்களிலே பார்க்கிற நடைமுறைகளைப் போல, அல்லது ஒரு விளையாட்டு வீரனுடைய நடைமுறையைப் போல எந்த சமுதாயம் செயற்படுவார்களோ அவர்கள் நல்லுபதேசங்களை புறக்கணித்து தூரமான வழிகேட்டை நோக்கி பயணிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமூகத்தை உருவாக்கி காட்டினார்கள். அருமை சஹாபாக்கள் அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்கு இதனை ஏற்பதற்கு முன்பதாக அவருடைய நடைமுறை எப்படி இருந்தது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் தெரிந்தவர்களாக இருக்கின்றோம். அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற செயற்பாடுகளிலும் பெரும் பாவங்களிலும் நற்பண்புகள் என்பது அவர்களுக்கு மத்தியில் இல்லாத ஒரு நிலையில் ஒருவரை ஒருவர் சின்ன விடயங்களுக்கும் பழிதீர்க்க மிக மோசமான நடைமுறைகள் எல்லாம் இருந்தது. அந்த மனிதர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். இந்த உலகத்திலே வைத்து அவர்கள் சுவர்க்கவாசிகள் என்ற ஒரு சிறப்பை கொண்டு அழைக்கப்படுவதற்கு அவர்களிடத்திலே காணப்பட்ட மிக முக்கியமான ஒரு விடயம்தான் அவர்கள் அல் குர்ஆனுடைய போதனைகளை நல்லுபதேசங்களை தங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்தார்கள். சுன்னாவுடைய அந்த போதனைகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏவல் விலக்கல்களை தங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்தார்கள். இதன் மூலம்தான் அவர்களை அல்லாஹ் சுவர்க்கவாசிகள் என்று இந்த உலகத்திலே வைத்து சொல்லுகிற அளவுக்கு அவருடைய நடைமுறைகள் மாறியது. அல்லாஹ் பொருந்தி கொண்ட ஒரு சமுதாயம் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே அடையாளப்படுத்துகிற அளவுக்கு அவருடைய நடைமுறைகள் மாறியது. அவர்களை மாற்றியது இந்த நல்லுபதேசங்கள், அல் குர்ஆனிய உபதேசங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லுபதேசங்கள் தான் அந்த மக்களை மனித புனிதர்களாக மாற்றியது. அந்த சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியாக வந்து சந்தித்து, அல்லாஹ்வுடைய நபியே எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று கேட்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொருவருடைய தேவைகளையும் அறிந்து அவர்களுக்கு ஏற்ற போல் உபதேசங்களை செய்பவர்களாக இருந்தார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு நபி தோழர் வந்து, அல்லாஹ்வுடைய நபியே எனக்கு நல்லுபதேசம் செய்யுங்கள் என்று கேட்டபோது அவரை பார்க்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் கோபப்படுகிற ஒரு மனிதர். சொன்னார்கள், லா தக்லப், நீ கோபப்படாதே என்று அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு உபதேசம் செய்தார்கள். திரும்ப திரும்ப கேட்டபோதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீ கோபப்படாதே என்ற அந்த உபதேசத்தையே அவருக்கு சொன்னார்கள். சஹீஹ் புகாரிலே வரக்கூடிய செய்தி. இப்படி சஹாபாக்கள் உபதேசங்களை தமக்கு செய்யுமாறு தானாக முன்வந்து கேட்டு பெற்றுக்கொண்டார்கள். இது ஆண்கள். பெண்களை பார்த்தால் சஹாபியா பெண்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருவார்கள். வந்து, அல்லாஹ்வுடைய நபியே எங்களை விட ஆண்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்வதில், அந்தஸ்துகளை பெற்றுக்கொள்வதில் முன்னோடிகளாக இருக்கிறார்கள், முந்தி சென்று விட்டார்கள். எனவே நாங்களும் அவர்களுக்கு நிகராக நன்மைகளை பெற வேண்டும், அந்தஸ்துகளை அடைய வேண்டும். எங்களுக்கு நீங்கள் நல்லுபதேசம் செய்யுங்கள் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம், நானும் உங்களுக்கு ஒரு நல்லுபதேசம், ஒரு பயான் செய்வதற்கு ஒரு நாளை ஒதுக்குகிறேன் என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட தினத்தை ஒதுக்கினார்கள். அந்த தினத்திலே அந்த பெண்களுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று உரையாற்றினார்கள், நல்லுபதேசம் செய்தார்கள் என்ற செய்திகளையும் அதில் விசேடமாக பல முக்கியமான விடயங்களை சொன்னார்கள். குறிப்பாக இந்த ஹதீஸ்லே வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒரு பெண்மணி தனக்கு அதாவது 3 பிள்ளைகள் மரணித்த நிலையில் யார் ஒருவர் இருப்பாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா அந்த பிள்ளைகளை மறுமையிலே நரகத்திலிருந்து காப்பாற்றுகிற திரையாக ஆக்கி விடுகிறான் என்று கூறினார்கள். அப்போது அங்கே இருந்த பெண்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய நபி 2 பிள்ளைகளுமா? ஆம், 2 பிள்ளைகள் ஒருவருக்கு மரணித்தாலும் தான் அதன் மூலம் அல்லாஹ் அவர்களுக்கு நரகத்திலிருந்து காக்கிற திரையாக அதனை மாற்றி விடுகிறான் என்று
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார். இந்த செய்தி புகாரி முஸ்லிமிலே பதிவாகி இருக்கிறது. இப்படி பல உபதேசங்களை ஆண்களுக்கும் பெண்களுக்குமாக சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கோரிக்கையின் பேரில் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க செய்தார்கள் என்றும், இது தவிர மற்ற எல்லா உபதேசங்களிலும் பள்ளிவாசல்கள் நடைபெறுகிற ஜும்மா பயான்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸ், அவர்கள் சொல்லக்கூடிய அந்த விடயங்கள், இப்படி எல்லாத்தையும் கேட்பதில் சஹாபாக்கள் முந்தி அடித்து செயற்படுகிறவர்களாக இருந்தார்கள். ஆனால் இப்படியெல்லாம் உபதேசங்களை நேரடியாக சஹாபாக்கள் கேட்டுக்கொண்டிருந்த போதிலும் அவர்களிலே ஒரு சில சஹாபாக்கள் சொன்னார்கள். உதாரணமாக ஹன்லலா என்று சொல்கிற ஒரு நபித்தோழர், அவர் சொன்னார், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போய் சந்தித்து சொல்கின்றார், ஹல்லலாவாகிய நான் முனாஃபிக்காகி விட்டேன் என்று தன்னைத்தானே அவர்கள் குறை கூறிக்கொள்கின்றார்கள். அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, ஏன் அப்படி சொல்லுகின்றீர்கள்? அவர் சொல்லுகின்றார், நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையிலே இருக்கிற போது என்னுடைய ஈமானுடைய நிலை ஒரு வகையாகவும் பலமான நிலையிலும், பிறகு வீட்டுக்கு வந்தால் வேறு விதமாகவும் ஆகிவிடுகிறது. எனவே நான் அங்கு ஒரு விதமாகவும் இங்கு ஒரு விதமாகவும் இருப்பதனால் நான் நயவஞ்சகன், முனாஃபிக்காகிவிட்டேன் என்று தன்னுடைய வருத்தத்தை தெரிவிக்கிறார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அப்படி என்றால் எனக்கும் அந்த பிரச்சனை இருக்கிறது. ரெண்டு பேருமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே போகின்றார்கள். போய் அங்கே போய் சொல்லுகின்றார், ஹன்லலா முனாஃபிக்காகி விட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் என்று கேட்டபோது அந்த நபி தோழர் சொல்லுகின்றார், அல்லாஹ்வுடைய நபியே, நாங்கள் உங்களுடைய சபையிலே இருக்கிற போது நீங்கள் எங்களுக்கு சுவர்க்கத்தை நரகத்தை பற்றி சொல்லுகின்றீர்கள், அதனை கண்ணால் பார்ப்பது போல் இருக்கிறது. உங்களுடைய அந்த உபதேசங்களை கேட்டு எங்களுடைய ஈமான் அதிகரிக்கின்றது. ஆனால் வீடுகளுக்கு போனால், எங்களுடைய விவசாய நிலங்களுக்கு போனால், மனைவி மக்களிடத்திலே போனால் இந்த நிலை மாற்றம் பெறுகின்றது. எனவே நான் இங்கு ஒரு விதமாகவும் அங்கு ஒரு விதமாகவும் இருக்கிறேன், எனவேதான் நான் முனாஃபிக்காகிவிட்டேன் என்ற ஒரு செய்தியை இந்த நபித்தோழர் சொன்னபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், என்னுடைய உயிர் எந்த அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக சொல்லுகின்றேன், நீங்கள் என்னிடத்தில் இருப்பது போன்றே உங்களுடைய வீடுகளிலும் உங்களுடைய தொழில் செய்கின்ற இடங்களிலும் இருப்பீர்களாக இருந்தால், உங்களுடைய பாய்களிலே நீங்கள் படுக்கிற போது உங்களுக்கு மலக்குகள் முசாபஹா செய்வார்கள். பாதைகளிலே நீங்கள் செல்லுகின்ற போது உங்களுக்கு மலக்குகள் முசாபஹா செய்வார்கள் என்று சொல்லிவிட்டு, ஹன்லலாவே, சில நேரம் அப்படித்தான் உபதேசங்களை கேட்கிற போது ஈமான் கூடுகிறது, சில நேரம் அப்படித்தான் குடும்பங்கள் தொழில் செய்கின்ற விவசாய நிலங்கள் என்று போகிற போது ஈமான் குறைகிறது, சில நேரம் இந்த ஈமான் கூடுகிறது, சில நேரம் இந்த ஈமான் குறைகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாகி இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, சஹாபாக்கள் நபிகளாரை நேரடியாக கண்டு அல்லாஹ்வுடைய தூதருடைய உபதேசங்களை நேரடியாக கேட்ட சஹாபாக்களுக்கு அந்த உபதேசங்களை கேட்கிற போது சரியான ஈமான் கூடுவதும், அந்த உபதேசங்களை கேட்காத சந்தர்ப்பங்களில் ஈமான் குறைகின்ற நிலவரம் சஹாபாக்களுக்கே ஏற்பட்டிருக்கிறது. என்றால் உபதேசங்களையே கேட்காமல் வெறுமனே பாடல்களை மட்டும் கேட்டுக் கொண்டிருக்கிற, வெறுமனே படங்களை மட்டும் பார்த்து கொண்டிருக்கிற, வெறுமனே ஜோக் என்று சொல்லப்படுகிற அந்த காமெடிகளை மட்டும் கேட்டுக் கொண்டிருக்கின்ற, வெறுமனே ஜும்மாக்களுக்கு கூட வராமல் தொழுகைகளிலும் அதுவும் கடைசி ரக்காத்தில் வெள்ளிக்கிழமை தினத்தில் மட்டும் வந்து கலந்து கொள்கிற எங்களுடைய ஈமானுடைய நிலையை சற்று சிந்தித்து பாருங்கள். நாங்கள் அப்படி ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சஹாபாக்கள் உபதேசங்களை நேரடியாக போய் எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று கேட்டு பெற்றார்கள். நாங்கள் எந்த அளவுக்கு இந்த விடயத்தில் இருக்கின்றோம்? நாம் வாழுகிற ஒரு காலகட்டம் எப்படி என்றால், பள்ளிவாசல்களிலே பயான்கள் நடைபெற்றால் அதில் கலந்து கொள்கிற சகோதரருடைய எண்ணிக்கை மிக குறைவு. வயது போன
முதிர்ந்த அப்படியான ஒரு சில சகோதரர் மட்டும் வாலிப சமுதாயத்தை காணவே முடியாது என்கிற ஒரு நிலவரம். அல்லது வெள்ளிக்கிழமை தினத்தில் கூட பள்ளிவாசல்களுக்கு வந்தால் வெளியிலே நின்று கரைத்துக் கொண்டிருந்து விட்டு அவர்கள் வாங்கி அதாவது இக்காமத்து சொல்லப்பட்டதற்கு பிறகு உள்ளே வந்து நுழைந்து விடுகிற அப்படியான ஒரு வாலிப சமுதாயம். சில வாலிபர்கள் குர்ஆன் ஓத தெரிந்தவர்களாக இருக்கிறார்களா என்ற சந்தேகம் வருகின்றது. இவர்களுடைய வீட்டில் ஒரு குர்ஆன் தர்ஜுமாவாவது இருக்குமா என்று கேட்க வேண்டி இருக்கின்றது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய குறைபாடுள்ள ஒரு சமுதாயமாக, விசேடமாக சொல்ல போனால் மார்க்க உபதேசங்களை எந்த வகையிலும் அதற்கு நேரம் ஒதுக்காத ஒரு சமுதாயம் உருவாக்கி கொண்டு வருகின்றார்கள். மார்க்கத்துக்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஜும்மாவுக்கும் போவதில்லை, பயானுக்கும் போவதில்லை, குர்ஆனை புரட்டி பார்ப்பதில்லை, அதனுடைய தமிழ் மொழிபெயர்ப்பை பார்ப்பதில்லை, ஹதீஸ்களை பார்ப்பதில்லை. அப்படித்தான் ஒரு பயான் நடந்தால் அதை கேட்டுக்கொண்டிருப்பதற்கு நேரம் இல்லை. சோசியல் மீடியாக்களில் கூட எத்தனையோ பயான்கள் வரும், அதையெல்லாம் மேலே தள்ளிவிட்டு பாடலை கேட்டு ஆறுதல் பெறுகிறோம் என்று சொல்கிற வாலிபர்கள். இந்த பாடலை கேட்டால் எனக்கு ஆறுதலாக இருக்கிறது, ராகத்தாக இருக்கிறது என்று சொல்கிற வாலிப சமுதாயம். சஹாபாக்களுக்கு அல் குர்ஆன் அவர்களுக்கு ராகத்தாக இருந்தது, ஆறுதலாக இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியாக பார்த்து அவர்களுடைய சுன்னாவை கேட்டு தன்னுடைய வாழ்க்கையை நெறிப்படுத்திக் கொள்வது அவளுக்கு உள்ளத்துக்கு அமைதியை கொடுத்தது. இன்றைக்கு நமது சமுதாயத்துடைய நிலைமையை சிந்தித்து பாருங்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்று சஹாபாக்களை அல் குர்ஆனும் சுன்னாவும் மாற்றியது. அல் குர்ஆன் சுன்னாவினுடைய உபதேசங்கள் சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வந்தது. இன்று சினிமாக்கள், இன்று நாடகங்கள் நமது இளைஞர்கள் யுவதிகளுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொண்டிருக்கின்றது. நல்லுபதேசங்களை கேட்கிற மனோநிலையில் நமது சமுதாயம் இல்லை. அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான இடம் பள்ளிவாசல் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். ஆனால் நமது சமுதாயத்திற்கு விருப்பம் இல்லாத இடமாக மாறிக்கொண்டு வருகின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, அவர்கள் இந்த உலகத்திலே ஒரு இசை கச்சேரி நடைபெறுகிறது என்றால் ஆண்கள் பெண்கள் என்று திரண்டு போகின்றார்கள். அதே போன்று ஒரு தேர்தல் கூட்டம் நடைபெறுகிறது என்றால் ஆண்கள் பெண்கள் என்று திரண்டு செல்கின்றார்கள். அல்லது ஒரு நடிகர் வருகிறார் என்றால், ஒரு நடிகை வருகிறாள் என்றால் அப்படியே திரண்டு போகின்றார்கள், ஆண்கள் பெண்கள் என்று பாகுபாடு இல்லாமல். அல்லது சாதாரணமாக ஒரு நேசரி பங்கன் என்றால் கூட எல்லோரும் போகின்றார்கள். ஆனால் மார்க்க உபதேசங்கள் என்று வருகின்ற போது, பயான் நிகழ்ச்சி என்று வருகின்ற போது, குதுபா பிரசங்கம் அல்லது ஜும்மா தொழுகை என்று வருகின்ற போது அதிலே கலந்து கொள்கிற மக்களுடைய எண்ணிக்கை வளமையாக யாரெல்லாம் வருவார்களோ அவர்கள் மட்டும், வளமையாக யாரெல்லாம் முந்திக் கொண்டு வருவார்களோ அவர்கள் மட்டும் வந்து கொண்டிருப்பார்கள். வளமையாக யாரெல்லாம் வராமல் இருப்பார்களோ அவர்கள் வராமல் இருக்கிறார்கள். தாமதித்து யாரெல்லாம் வருவார்களோ அவர்கள் தொடர்ந்தும் தாமதிக்கிறார்கள். எங்களிலே மாற்றம் ஏற்பட வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உபதேசங்கள் என்பது அதனுடைய சபையே எங்களுக்கு மிகவும் பரக்கத்தான ஒரு சபையாக இருந்து கொண்டிருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாராவது ஒரு சமுதாயம் அல்லாஹ்வை நினைவுபடுத்துகிற அந்த சபையில் இருப்பார்களாக இருந்தால், அல்லாஹ்வை பற்றி பேசுகின்ற அந்த மார்க்க சபையில் ஒரு சமூகம் உட்கார்ந்து அந்த பயானை, அந்த குத்துபாவை, அந்த நிகழ்ச்சிகளை, நல்லுபதேசங்களை கேட்டுக் கொண்டிருப்பார்களாக இருந்தால் அந்த சபைக்கு மலக்குகள் வந்து கொள்கின்றார்கள். மலக்குகள் அவர்களை சூழ வந்து அமர்கின்றார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய அருள் அவர்களை சூழ்ந்து கொள்கின்றது. அதே போன்று அல்லாஹ்வுடைய அமைதி, சக்கீனத் அவர்களுக்கு இறங்குகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். இந்த மாதிரியான நல்லுபதேசங்களை கேட்பதற்காக அமர்கிற அந்த சபையோர்களை அல்லாஹ் தன்னுடைய வானலோகத்திலே உள்ள மலக்குகள் மத்தியிலே சொல்லி பெருமைப்படுகிறார். என்னுடைய இன்னென்ன அடியார்கள் எல்லாம் என்னை பற்றி பேசுகிற சபையிலே வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அல்லாஹ் பெருமைப்படுகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுற ஹதீஸ் சஹீஹ் புகாரிலே இடம்பெற்றிருக்கிறது. இப்படியான அதே போன்று சஹீஹ் முஸ்லிமிலும் இந்த செய்தி பதிவாகி இருக்கிறது.
இப்படியான சபைகளைத்தான் நமது வாலிபர்கள் புறக்கணிக்கின்றார்கள், அல்லது நமது பெரியவர்கள் புறக்கணிக்கின்றார்கள். அல்லாஹ் பெருமைப்படுத்தி பேசுகின்ற, அல்லாஹ்வுடைய மலக்குகள் ஆஜராகின்ற, அல்லாஹ்வுடைய அருள் இறங்குகின்ற, அல்லாஹ்வுடைய சகீனத் மன நிம்மதி ஆறுதல் எல்லாம் வருகிற அப்படியான சபைகளைத்தான் நமது சமுதாயம் புறக்கணிக்கின்றார்கள். ஒரு படத்தை 4 மணித்தியாலம் 3 மணித்தியாலம் 2 மணித்தியாலம் நிம்மதியாக பார்த்து கொண்டிருப்பார்கள். ஒரு நாடகத்தை அரை மணித்தியாலம் 1 மணித்தியாலம் எந்த பிரச்சனையும் இல்லை கேட்டுக் கொண்டிருப்பார்கள், பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆனால் ஒரு பயானை முழுமையாக கேட்கிற அந்த பொறுமை, அந்த சகிப்புத்தன்மை, அந்த விருப்பம் நமது சமூகத்தில் இல்லாமல் போயிருக்கின்றது. அல்லாஹ் இந்த மக்களுக்கு மத்தியிலே மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். ஆனால் சில மனிதர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் இந்த மாதிரியான உபதேசங்களை கேட்பதும் அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதிலும் மிகப்பெரிய ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கின்றார்கள். வெள்ளிக்கிழமைகளில் 10 மணிக்கு பள்ளிக்கு வருகிற சகோதரர்கள் இன்றும் இருக்கிறார்கள் என்கிற போது மிக சந்தோஷமாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், வதக்கிர், நபியே நீங்கள் நல்லுபதேசம் செய்யுங்கள், ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நல்லுபதேசம் யாருக்கு பயனளிக்கும் என்றால், எவர்கள் விசுவாசிகளாக இருப்பார்களோ, எவர்கள் உண்மையான மூமின்களாக இருப்பார்களோ அவர்களுக்கு அது பயனளிக்கும். நீங்கள் நல்லுபதேசம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். எனவே ஒரு மனிதன் இந்த ஹுத்துபாவை அல்லது ஏனைய உரைகளை கேட்டு தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிறான் என்றால் அதனுடைய பொருள் அவன் விசுவாசி, அவன் ஒரு மூமின் என்பதுதான் அதனுடைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே நேரம் சொல்லப்படுகிற உபதேசங்களை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கவில்லை என்றால் அவன் மூமின் இல்லை என்பது கருத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சூரா தாரியாத் அதனுடைய 55வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். அதே போன்று இன்னும் ஒரு இடத்திலே அல்லாஹ் சொல்கின்றான், சயதக்கரு மை யக்ஷா. நபியே, நல்லுபதேசங்களை யார் எடுத்து நடப்பான் என்று சொன்னால், யார் அல்லாஹ்வை பயப்படுகிறானோ அவன்தான் உபதேசங்களை எடுத்து நடப்பான். எத்தனையோ பயான்கள் போகின்றது, ஒவ்வொரு தலைப்பிலும் உலமாக்கள் பேசுகின்றார்கள். வட்டி கூடாது, விபச்சாரம் கூடாது, அல்லாஹ்வுக்கு இணைவை ஏற்படுத்தக்கூடாது, ஷிர்க் வைக்கக்கூடாது, வித்அத் செய்யக்கூடாது, தொழ வேண்டும், நோன்பு பிடிக்க வேண்டும், ஜகாத் கொடுக்க வேண்டும், ஹஜ் செய்ய வேண்டும், அஜ்னபி மஹரம் உறவை பேணி நடக்க வேண்டும், எவ்வளவோ சொல்லுகின்றார்கள். ஆனால் பெரும்பாலான மக்கள் புறக்கணித்தாலும் ஒரு சில உள்ளங்கள் அந்த உபதேசங்களை எடுத்து நடக்கிறது என்றால் அவர்கள் அல்லாஹ்வை பயந்த மனிதர்கள். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், சயதக்கரு மை யக்ஷா. யார் அல்லாஹ்வை அஞ்சுகிறானோ அவன்தான் உபதேசங்களை எடுத்து நடப்பான் என்று அல்லாஹ் சூரத்துல் ஆயிலாவிலே குறிப்பிடுகின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹாபாக்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே வாழ்ந்த சஹாபாக்கள் உபதேசங்களை புறக்கணிக்கிறவர்களாக இருக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவர்களுக்கு பெருமதியாக இருந்தது. அந்த தூதருடைய வார்த்தைகளை தன்னுடைய வாழ்க்கையில் உடனடியாக நடைமுறைப்படுத்துகிறவர்களாக இருந்தார்கள். இதற்கு பல உதாரணங்கள் ஹதீஸ்களில் வருகின்றது. ஒரு சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு உரை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே அவர்களுக்கு ஒரு அல் குர்ஆனிய வசனம் இறங்குகின்றது, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் மிகவும் விரும்புவதை, நீங்கள் மிகவும் விரும்பக்கூடிய உங்களுடைய சொத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யாத வரைக்கும் நன்மையை அடைந்து கொள்ள மாட்டீர்கள். இந்த வசனம் ஓதி காண்பிக்கப்பட்டதுதான் தாமதம். சபையிலே ஒரு நபி தோழர் எழுந்து நிற்கிறார், அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. அவர் சொல்லுகின்றார், அல்லாஹ்வுடைய நபியே, அல்லாஹ் தஆலா நாங்கள் விரும்புகிற எங்களுடைய சொத்தை எதிர்பார்க்கின்றார் அவருடைய பாதையில் செலவழிப்பதற்கு. எனவே எனக்கு மிக விருப்பமான சொத்து என்று சொன்னால் இந்த மஸ்ஜிது நபவிக்கு முன்னால் இருக்கிற பைரஹா என்ற தோட்டம். அந்த தோட்டம் எப்படிப்பட்டது என்றால், சில நேரங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அந்த தோட்டத்துக்கு சென்று நிழலிலே அவர்கள் உறங்கிவிட்டு அதிலே இருக்கிற தண்ணீரை அருந்தி
அவர்கள் ஓய்வெடுத்து விட்டு வருகிற அப்படியான ஒரு இன்பமான இடம். அந்த பெருமதியான தோட்டத்தின் சொந்தக்காரர் தான் அபூ தல்ஹா. அவர்தான் எழுந்து சொன்னார், அல்லாஹ்வுடைய நபியே, நான் என்னுடைய தோட்டத்தை அல்லாஹ்வுக்காக நான் தர்மம் செய்து விட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் செய்த அந்த தர்மத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டார். இருந்தாலும் நீங்களுடைய சொந்தக்காரர்களுக்கு நீங்கள் இதனை பங்கு வைத்து கொடுங்கள் என்று சொன்னபோது அப்படியே அவர்கள் செய்தார்கள் என்ற செய்திகளை ஹதீஸ்களில் நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த செய்தியை சஹீஹ் புகாரி முஸ்லிமிலே நீங்கள் பார்க்கலாம். அப்ப என்ன ஒரு குர்ஆனிய வசனம் ஓதி காண்பிக்கப்பட்டாலும் அந்த உபதேசம் அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் பலன் அளித்தது, பிரயோஜனம் அளித்தது. யாருடைய கலையும் அவர்களுக்கு அங்கே பெரிதாக தெரியவில்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய செய்திதான் அவர்களுக்கு தலைக்கு மேல் இருந்தது. வீட்டை மனைவிட்ட போய் கேட்கணும், பிள்ளைகிட்ட போய் கேட்கணும், சமூகம் என்ன சொல்லும், இது எவ்வளவு பெருமதியானது, இது எதையுமே அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. அல்லாஹ்வுடைய உபதேசத்தை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதைத்தான் எதிர்பார்த்தார்கள். அதே போன்று பாருங்கள், ஒரு சந்தர்ப்பத்தில் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அபூ தல்ஹா ரலியல்லாஹுடைய வீட்டிலே அங்கே வந்திருக்கிற விருந்தாளிகளுக்கு அரபிகளுடைய அந்த ஆரம்ப காலத்தில் இந்த நடைமுறை, அவர்கள் மதுபானத்தை வந்தவர்களுக்கு பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போது ஒரு சத்தம் கேட்கின்றது, மது ஹராமாக்கப்பட்டு விட்டது என்ற சத்தம். உடனே வீட்டுக்காரர் அபூ தல்ஹா சொல்லுகின்றார் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து, அனஸே, வெளியிலே போய் பாருங்கள் என்று. அவர் வந்து சொல்லுகின்றார், இப்படி மது ஹராம் என்ற செய்தி சொல்லப்படுகிறது என்று சொன்னதும் உடனே ஊற்றி விடுங்கள் என்று சொல்கிறார். அங்கே ஊற்றி விடப்பட்ட மதுவானது மிகவும் பெருமதியான மது. அவருடைய அந்த பார்வையில் பல காலங்களாக சேமித்து பல பீப்பாய்களில் வைக்கப்பட்ட மதுபானத்தை தான் ஊற்றி விடுமாறு சொல்லுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய ஒரே ஒரு உபதேசம், ஒரே ஒரு கட்டளை, மது ஹராமாக்கப்பட்டு விட்டது என்ற அந்த செய்தி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இருந்து எங்களுக்கு வந்திருக்கிறது என்ற காரணத்தினால் ஊற்றி விடுகிறார்கள். எல்லா சஹாபாக்களும் ஊற்றிய போது மதீனாவுடைய தெருக்களிலே ஆறு போன்று அது ஓடியது என்ற செய்திகளை ஹதீஸ்களிலே நாங்கள் பார்க்கின்றோம். சஹீஹ் புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி இது. அன்பான சகோதரர்களே, இப்படித்தான் சஹாபாக்கள். நாங்கள் இவ்வளவு காலம் குடித்து கொண்டு வந்த மது பழகிவிட்டது, அதை லேசில் விடலாமா, அதுக்கு கொஞ்சம் காலம் டைம் தேவைதானே, இது பெருமதியானது அல்லவா, ஊட்டி விட்டால் இந்த எங்களுக்கு பெரிய நஷ்டம் ஏற்படுமே, கொஞ்சம் காலம் எடுத்து நாங்கள் இதில் யாருக்காவது விற்று அந்த லாபத்தை, இப்படியெல்லாம் சஹாபாக்கள் சிந்திக்கவில்லை. அல்லாஹ் தடுத்தான், ஹராம் என்று சொன்னான், ஊற்றி விட்டார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படித்தான் சஹாபாக்களுடைய நிலைமைகள் காணப்பட்டது. ஆனால் நம்முடைய நிலைமைகளை சற்று சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் ஹராம் என்று சொன்ன எந்த விடயத்தை நாம் தவிர்த்திருக்கின்றோம். இன்னும் போதை வஸ்து, வயது போன நிலையிலும் போதை வஸ்துக்கு அடிமையான எத்தனையோ சகோதரர்களை இன்னும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். வயதை கேட்டால் 60, 70 என்றைக்கும் சாதாரணமாக ஒரு பீடியை தியாகம் செய்வதற்கு, அதை விட்டு விலகுவதற்கு வழி இல்லாத, அதற்கு விருப்பம் இல்லாத அளவுக்கு தான் நம்மிலே சிலருடைய நிலைமை இருக்கின்றது. சாதாரணமாக இந்த வட்டியோடு உள்ள தொடர்பிலிருந்து முற்றாக விடுபட முடியாத அளவுக்கு தான் இன்னும் சில சகோதரருடைய நிலைமை காணப்படுகின்றது. ஆனால் சஹாபாக்கள் ஹராம் என்றால் முழுமையாக தடுத்தார்கள், அல்லாஹ் செய்யுங்கள் என்றால் முழுமையாக செய்தார்கள். வெள்ளிக்கிழமையிலேயும் கிளீன் ஷேவ் எடுக்கிற சகோதரர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாக்களை எடுத்து நடக்க வேண்டும். அவர்கள் தடுத்த ஹராமான விடயங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு சந்தர்ப்பத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு உமர் என்கிற உமர் ரலியல்லாஹுடைய மகன் அப்துல்லா அவர்களை பார்க்கின்றார்கள். அவருடைய ஆடை கரண்டைக்கு கீழே இருக்கின்றது. சொன்னார்கள், நீ உயர்த்தி உடு என்று. அந்த சஹாபி உயர்த்தி உடுத்தார்கள். இன்னும் உடு என்றார்கள், உடுத்தார்கள். எது வரைக்கும் என்று சொன்னால் சரியாக, அதாவது கணுக்காலுடைய பாதி அளவுக்கு உயர்த்தி உடுக்கின்றார்கள். இந்த சஹாபி சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? ஃபமா ஜில்து அத்தஹர்ராஹா பஅத். அல்லாஹ்வுடைய தூதர் உயர்த்தி என்று சொல்லி எந்த இடத்தில் நான் உயர்த்தி உடுத்தேனோ அதே இடத்துல தான் இன்றைக்கு வரைக்கும் நான் உடுத்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய ஆடையை. அதுக்கு பிறகு நான் என்னுடைய ஆடையை கரண்டைக்கு கீழ் உடுத்ததே கிடையாது என்று சொல்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி. இப்படித்தான் சஹாபாக்கள் உபதேசங்களை எடுத்து நடந்தார்கள்.
ஒரே ஒரு தடவை அவர் சிறியவராக இருக்கிற போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரு உபதேசம், உன்ட ரவுசரை உன்ட கீழாடைய நீ கரண்டை காலுக்கு கீழே உடுக்க கூடாது என்று சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக இன்றைக்கு வரைக்கும் நான் அப்படியே தான் உடுத்து வருகிறேன். என்னுடைய ஆடை கரண்டைக்கு கீழ் போறதே கிடையாது என்று சொல்கிறார் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இதுதான் சஹாபாக்கள். நாம் எத்தனை உபதேசங்களை கேட்டிருப்போம், ஆனால் நாம் எடுத்து நடப்பதில்லை. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு சந்தர்ப்பத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்க மோதிரம் அணிந்திருந்தார். அந்த மோதிரத்தை சஹாபாக்களுக்கு மத்தியிலே வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களுக்கு முன்னிலையிலே கலட்டி எறிந்து விடுகின்றார். எறிந்து விட்டு சொன்னார்கள், இது என்னுடைய ஆண் சமுதாயத்துக்கு ஹராம் என்று. இதை பார்த்த சஹாபாக்களும் தங்களுடைய தங்க மோதிரத்தை கலட்டி எறிந்தார்கள். இவர்கள் தான் சஹாபாக்கள். அல்லாஹ் ஹராம் என்று சொன்னால், அவருடைய தூதர் ஹராம் என்று சொன்னால் முற்றாக தவிர்ந்து நடக்கிறவர்களாகத்தான் இருந்தார்கள். எனவே அந்த அடிப்படையில் உபதேசங்களை எடுத்து நடக்கிற நல்ல மனிதர்களாக நாங்கள் மாற வேண்டும். உபதேசங்களை, நல்ல உபதேசங்களை புறக்கணிக்கின்றவர்களாக நாங்கள் இருக்கக்கூடாது. அக்கூலு கௌலி ஹாஸா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ பஅத். அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்காக இமாமத் செய்வதற்கு வந்துவிட்டால் பின்னால் இருக்கிற மௌமூம்களை பார்த்து சொல்லுவார்களாம், சஃபு சுஹூபக்கும், உங்களுடைய வரிசைகளை நேராக சமனாக ஆக்கிக் கொள்ளுங்கள் அப்படி என்று சொல்லுவார்கள். ஃபஇன்ன தஸ்வியத ஸஃபி மின் தமாமிஸ் ஸலாம், சஃபுகளை நேராக ஆக்குவது தொழுகையை பூர்ணப்படுத்துவதில் இருந்து உள்ளது. எனவே சஃபுகளில் சரியாக நில்லுங்கள். இன்னும் ஒரு அறிவிப்பிலே, உங்களே நான் எனக்கு பின்னால் பார்க்கிறேன், நீங்க எப்படி சஃபுகளில் நிற்கிறீங்க என்ற விஷயம் எனக்கு எடுத்து காண்பிக்கப்படுகிறது. எனவே ஒருவர் முந்தி பிந்தி அப்படியெல்லாம் நிற்காமல் சரியாக நில்லுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை சொல்லுவார். சொன்ன உடனே அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், இப்படி ரசூலுல்லாஹ் சொன்னா நாங்க எப்படி நிற்போம்? எங்களில் ஒருவர் தன்னுடைய தோளை பக்கத்தில் இருக்கிற சகோதரருடைய தோளோடு சேர்த்து கொள்வார், காலை தன் பக்கத்தில் இருக்கிற சகோதரருடைய காலோடு சேர்த்து கொள்வார் என்று சொல்கிறார். ஆதாரபூர்வமான புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய செய்திகள் இவை. ஆனால் நாங்கள் எப்படி இந்த சின்ன விஷயங்கள் இதெல்லாம், இந்த உபதேசங்களை நாம் எப்படி எடுத்து நடக்கின்றோம்? இமாம் சொல்லுவது வளமை, அவர் வளமையா சொல்றாப்புல ஒரு துவா ஒன்றை சொல்ற மாதிரி அவர் சொல்லுவார், நாம நிற்கிற இடத்துல அப்படியே நிற்கிறது. அந்த அளவுக்கு தான் நாம் உபதேசங்களை எடுத்து நடக்கிற நிலைமை காணப்படுகிறது. ஆனால் சஹாபாக்கள் அப்படி அல்ல. அல்லாஹ்வுடைய வசனம் இது, அல்லாஹ்வுடைய தூதருடைய செய்தி இது, இதை எடுத்து நடந்தால் எனக்கு நன்மை, இதை எடுத்து நடக்கவில்லை என்றால் எனக்கு தண்டனை என்று அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். மன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, என்னுடைய சுன்னாவை யார் புறக்கணிக்கிறானோ அவன் என்னை சார்ந்தவன் அல்ல என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல் குர்ஆனில் இருந்தும் சுன்னாவில் இருந்தும் சொல்லப்படுகிற நல்லுபதேசங்களை நாம் புறக்கணிக்க கூடாது. அது பற்றிய எச்சரிக்கைகள், விபரீதங்கள் அல் குர்ஆன் சுன்னாவிலே சொல்லப்படுகிறது. உதாரணமாக பாருங்கள், வமன் அஅரல அன் திக்ரி, யார் என்னுடைய நல்லுபதேசங்களை புறக்கணிக்கின்றாரோ ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லங்கா, அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கையை நாம் ஏற்படுத்துவோம். நாம் இப்போது பார்க்கின்றோம், அரிசி இல்லை, உப்பு இல்லை, அல்லது வேறு அத்தியாவசிய பொருட்கள் இல்லை என்று ஒவ்வொரு காலத்திலும் வெவ்வேறு பொருள் இல்லை என்று பேசிக் கொள்கின்றோம். இதற்கு நாம் சொல்லுகிற காரணம் ஆட்சியாளர்களை குறை கூறிக்கொள்கிறோம். ஆனால் இதையெல்லாம் அல்லாஹ் ஏற்படுத்துகிறான், இப்படியான ஆட்சியாளர்களை அல்லாஹ் தான் கொண்டு வருகிறான் என்ற யதார்த்தத்தை நாம் மறந்து விடுகின்றோம். அல்லாஹ் இதற்கு சொல்கிற காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் எப்போது குர்ஆன் சுன்னாவை புறக்கணித்து அதனுடைய வாழ்க்கையை வாழ
முடியாமல் அதற்கு மாற்றமாக வாழ்ந்து கொள்வீர்களோ அந்த நேரத்தில் நெருக்கடியான ஒரு சூழலை நாங்கள் தான் உருவாக்குகின்றோம். வமன் அஅரல அன் திக்ரி, யார் என்னுடைய நல்லுபதேசத்தை புறக்கணிக்கின்றாரோ அல்லாஹ் சொல்கின்றான் ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லங்கா, அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கையை ஏற்படுத்துவோம். அது மட்டுமா, மறுமையிலே வனஹ்சுருஹு யௌமல் கியாமத்தி அஅமா, அவனை குருடனாக எழுப்புவோம். கால ரப்பி லிம ஹஷரத்தனி அஅமா, என்னுடைய ரப்பே என்னை ஏன் நீ குருடனாக எழுப்பினாய்? வகத் குன்து பஸீரா, உலகத்திலே வாழுகிற போது நல்ல பார்வையுடையவனாக நான் இருந்தேனே. அப்போது அல்லாஹ் சொல்லுவான் கால கதாலிக அத்தத்துக்க ஆயாத்துனா, அப்படித்தான் உன்னிடத்தில் என்னுடைய செய்திகள் வந்தன. என்னுடைய எத்தனையோ குத்துபா பிரசங்கங்கள், எத்தனையோ பயான் நிகழ்ச்சிகளில் இந்த விடயங்கள் எல்லாம் மார்க்கம் சொல்லப்பட்டது. நசீத்தகா, நீ அதையெல்லாம் மறந்தவனாக, அதையெல்லாம் கணக்கெடுக்காதவனாக இருந்தாய். எனவே அதே போன்றான் இன்றைய நாளும் நீயும் மறக்கடிக்கப்பட்டவனாக ஆகிவிட்டாய். மறுமையில நம்முடைய செல்வத்தால ஒன்றும் செய்ய முடியாது, நமக்கு இருக்கிற அதிகாரத்தால எதுவும் செய்ய முடியாது. நம்முடைய வாப்பாவால நம்மளை நரகத்திலிருந்து காப்பாற்ற இயலாது, நம்முடைய பிள்ளையால நம்மளை நரகத்திலிருந்து காப்பாற்ற இயலாது, அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து தப்ப யாராலும் தப்ப வைக்க முடியாது. நாம் செஞ்ச அமல்கள் மட்டும்தான் நமக்கு பிரயோஜனம் அளிக்கும். அல்லாஹ் தான் நம்மளை காப்பாற்றும். ஆனால் அந்த நேரத்தில் அல்லாஹ் நம்மை மறந்து விடுகின்றான். யாரை மறக்கிறான்? யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய நல்லுபதேசங்களை புறக்கணிப்பார்களோ அவர்களை. அல்லாஹ் தொடர்ந்து சொல்கின்றான் வகதாலிக யௌம துன்ஸா, எனவேதான் எப்படி நீ உலகத்தில் நல்லுபதேசங்களை புறக்கணித்து அல்லாஹ்வை மறந்து திரிந்தாயோ அதே அடிப்படையில் நீயும் மறக்கடிக்கப்படுகிறாய் என்று அல்லாஹ் அல் குர்ஆன் சூரத்து தாகாவிலே சொல்லி காட்டுகின்றான். அடுத்ததாக உபதேசங்களை புறக்கணிக்கிற சமூகத்துக்கு இன்னும் ஒரு எச்சரிக்கை. அல்லாஹ்வுடைய சோதனைகள் அதிகம் வரும், அல்லாஹ்வுடைய தண்டனைகள் அதிகம் வரும் என்று அல்லாஹ் சொல்கிறான். நாம் என்றும் இல்லாதவாறு அனர்த்தங்களை ஒன்றன் பின் ஒன்றாக எதிர்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொரோனா என்றும், சூறாவளி என்றும், சுனாமி என்றும், வெள்ளம் என்றும், புயல் என்றும், எவ்வளவு பெரிய நஷ்டங்கள், பொருளாதார பிரச்சனைகள் என்றும் அடுக்கடுக்காக வந்து கொண்டேதான் இருக்கின்றது. இதற்கு என்ன காரணம்? முஸ்லிம்களாகிய நாங்கள் உண்மைக்குண்மைய ஹலாலை எடுத்து நடப்பவர்களாக, ஹராத்திலிருந்து முற்றாக விடுபட்டவர்களாக, இஸ்லாத்தினுடைய கடமைகளை சரியாக செய்கிறவர்களாக இருக்கிறோமா? சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்கிற சமுதாயம் எச்சரிக்கையாக இருக்கட்டும். அன் துஸீபஹும் ஃபித்னத்துன் அவ் யுஸீபஹும் அஸாபுன் அலீம், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவர்களுக்கு சோதனைகளோ அல்லது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வேதனைகளோ அவர்களுக்கு வருவதை இட்டு எச்சரிக்கையாக இருக்கட்டும். யாருக்கு? அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்கிறவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தான் சொல்லுகின்றார்கள் வட்டிக்கு கொடுக்க வேண்டாம், எடுக்க வேண்டாம். அல்லாஹ்வுடைய தூதர் தான் சொல்லுகின்றார்கள் மது அருந்த வேண்டாம், போத வஸ்து பாவனையில் ஈடுபட வேண்டாம். ஆனால் நமது சமுதாயம் இந்த விடயங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதை அல்லாஹ் பார்த்து கொண்டிருப்பானா? சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர், சின்ன சின்ன விஷயங்கள். உதாரணமாக பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஒரு நபி தோழர், அவர் தன்னுடைய இடது கையால் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார், ஒரு மனிதர். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீர் ஒரு வலது கையால் சாப்பிடு என்று. அவர் சொல்லுகின்றார், என்னால் முடியாது, நான் சாப்பிட மாட்டேன். அன்பான சகோதரர்களே, இந்த ஹதீஸை அறிவிப்பாளர் சொல்லுகின்றார், அவரால் அந்த வலது கையை தன்னுடைய வாய்க்கு உயர்த்தவே முடியாமல் போய்விட்டது. எனக்கு இயலாது, நான் உயர்த்த மாட்டேன் என்று சொன்னார் அல்லவா, அவரால் காலப்போக்கில் அந்த கையை மற்ற தேவைகளுக்கு கூட உயர்த்த முடியாத அளவுக்கு அல்லாஹ் ஆக்கிவிட்டார். எனவே சுன்னாக்களை நாம் புறக்கணிக்க கூடாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய ஏவல்களை எடுத்து நடக்க வேண்டும். எங்களால் இயன்ற வரைக்கும் அவர்கள் தடுத்த விடயங்களை முடியுமான வரைக்கும் தவிர்த்து கொள்ள வேண்டும். இப்படி பல உபதேசங்கள். ஆனால் இந்த உபதேசங்களை கேட்கிற போதுதான் சகோதரர்களே என்னுடைய ஈமான் கூடும். உபதேசங்களை புறக்கணித்தால் நிச்சயமாக நாங்கள் ஷைத்தானுக்கு வழிபட்டவர்களாக ஆகிவிடும். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறார், இன்னமல் முஃமினூன், உண்மையான விசுவாசிகள் யார் என்றால் அல்லதீன இதா ذكرல்லாஹ்,
அவர்களுக்கு அல்லாஹ்வை பற்றி நினைவு கூறப்பட்டால் வஜிலத் குலூபுஹும் அவர்களுடைய உள்ளங்கள் நடுநடுங்கும். வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு அல்லாஹ்வுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் ஜாதத்துஹும் ஈமானா ஈமான் கூடும் என்று அல்லாஹ் சொல்கிறான். நம்முடைய எத்தனையோ சில சகோதரர்கள் இருக்கின்றார்கள், குர்ஆன் ஓதப்படும் சும்மா அவருடைய சொந்த பிரச்சனைகளை கதைத்துக் கொண்டிருப்பார்கள், அதனை ஒரு பகடியாக எடுத்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் உண்மையான விசுவாசிகள் அப்படி இருக்க மாட்டார்கள். குர்ஆன் ஓதப்பட்டால் அவருடைய கருத்துக்களை கேட்டு உள்ளம் நடுநடுங்கும். அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகையில் இருப்பார்களாம், அவர்களுடைய அந்த கிராத்துகளை கேட்கிற போது, அந்த ஓதல்களின் போது அவர்களுடைய சத்தம் எப்படி என்றால், ஒரு பானையிலே தண்ணீர் கொதிக்கிற போது எப்படி அந்த சத்தம் வருமோ அதே போன்ற ஒரு வகையான இரைச்சல் ஒன்று ஏற்படும். சில நேரங்களில் சில சஹாபாக்களை ஓதச் சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அழுது விடுவார்கள் கருத்துக்களை கேட்டு. ஆனால் நாம் குர்ஆன் வசனங்களை கேட்காமல் அதிகமாக பாடல்களை கேட்கிற எத்தனையோ வாலிபர்கள் இருக்கின்றார்கள். அல்லாஹ் அவருடைய உள்ளங்களிலே மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அல்லாஹ் தொடர்ந்து சொல்கின்றான், அவருடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் ஈமான் அதிகரிக்கின்றது. அதே போன்று வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன் தங்களுடைய பிரச்சனைகளை அல்லாஹ்விடத்திலே அவர்கள் பாரம் சாட்டுகின்றார்கள். அப்ப குர்ஆன் வசனத்தை கேட்டாத்தானே ஈமான் கூடும். கேட்காமல் இருந்தால் எப்படி ஈமான் அதிகரிப்பது? பயானுகளை கேட்டாத்தானே நம்முடைய ஈமான் அதிகரிக்கும். அதைத்தானே அந்த சஹாபாக்கள் சொன்னார்கள், ஹன்ஸலா ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வுடைய நபியே, உங்களுடைய சபைக்கு வந்தா எங்களுக்கு ஈமான் கூடுது, சுவர்க்கத்தை நரகத்தை கண்ணால் பார்ப்பது போல இருக்குது. அப்ப உபதேசங்களையே கேட்காமல் இருந்தால் எப்படி எங்களுடைய ஈமான் அதிகரிக்கும்? அந்த ஈமானின் வெளிப்பாடாக எப்படி அமல்கள் அதிகரிக்கும்? எனவே அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் இந்த உபதேசங்களை கேட்கிற சூழலை உருவாக்குங்கள். குர்ஆனை ஓதுகிற, குர்ஆனுடைய கருத்துக்களை அறிகின்ற, ஹதீஸ்களை வாசிக்கின்ற, அதனுடைய கருத்துக்களை அறிகின்ற, பயான்களை கேட்கின்ற வீடுகளாக உங்களுடைய வீடுகளை மாற்றுங்கள். அதிகமாக உங்களுடைய பிள்ளைகளை பள்ளிவாசல்களுக்கு அனுப்பி உபதேசங்களை கலந்து கொள்ள செய்யுங்கள். ஜும்மாவுக்கு தாமதமாக வரக்கூடிய சகோதரர்கள் அல்லாஹ்வை அஞ்சி இந்த உபதேசங்களிலே நீங்கள் முன்னுக்கு வந்து நேர காலத்தோடு வந்து அதனை கேட்டு நமது ஈமானை கூட்டி நமது அமலை அதிகரித்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்கான முயற்சி எடுங்க. சஹாபாக்களுக்கே நேரடியாக உபதேசத்தை கேட்டும் சில நேரங்களில் ஈமான் குறைகிறது என்றால் நாம் உபதேசங்களையே கேட்காமல் எப்படி ஈமானை அதிகரிக்க முடியும்? எனவே இந்த யதார்த்தங்களை புரிந்து கொண்டு சொல்லப்படுகிற நல்லுபதேசங்களை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்கிற நல்ல மனிதர்களாக நானும் நீங்களும் ஆகுவதற்கு முயற்சிப்போமாக. அதற்காக வல்லவன் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் அருள் புரிவானாக. வஆஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.